ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாஞ்சில் கரி லீவ்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம இறால் தக்கடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ஜிஆர்டி கிரேட் ஷெஃப் காம்படிஷனில் பண்ணியிருந்தேன். தாமு சார் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்ன ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மலாக மட்டனில் பண்ணுவாங்க தக்கடி. குமரி மாவட்ட முஸ்லீம்கள் மத்தியில் இறாலில் பண்ணுற வழக்கம் இருக்குது. மட்டனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இடியப்ப மாவு இல்லை புட்டு மாவு ஏதாவது ஒன்று 1.5 கப் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 20 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3, தேங்காய் 1 கப் எடுத்துக்கோங்க. இறால் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு 2 டீஸ்பூன். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அரைக்க தேவையானதை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 கப் தேங்காவை போட்டுக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் பொடி, 15 சின்ன வெங்காயம். இதெல்லாம் ஒன்றா போட்டு தேவைக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் மீதம் இருக்கிற சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போடுங்க. கூடவே பச்சை மிளகாவையும் நீளமாக கட் பண்ணி போடுங்க. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு போடுங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுத விடுங்க. இதை விட்டுட்டு கூடவே 1.5 லிட்டர் தண்ணி விடுங்க. மொத்தமாக நம்ம அரைக்கிறது, இப்போ நம்ம கொதிக்க விடுறது எல்லாம் சேர்த்து 1.25லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி அளவு அதிகமானாலும் நம்மளுக்கு அப்படியே நீர்த்து போன மாதிரி ஆயிடும். தண்ணி விட்டுட்டு கொதி வரக்கூடிய ஸ்டேஜில் உப்பும் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதோடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவில் நம்ம இந்த தண்ணியை எடுத்து விட்டு கிளறணும். இந்த சூடாக கொதிக்கிற கிரேவியை விட்டு கிளறும் போது தான் இந்த கிரேவியோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த அரிசி மாவில் நல்லா கிடைக்கும். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் கிரேவி எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமா அதை கிண்டி பார்க்கும்போது, அதாவது நம்மளுக்கு பிடிக்கும் போது கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து தேவைக்கு கிரேவியை விட்டுக்கோங்க. இந்த சூடான கிரேவியை விட்டு கிண்டும் போது அந்த மாவும் நல்லா வெந்து அந்த தக்கடி பிடிக்கிறதுக்கான பக்குவத்துக்கு வந்துடும். செய்யும்போது நம்ம வந்து தக்கடியை திருப்பி பிடிச்சி கிரேவியில் போடும்போது அது கரையவும் செய்யாது. இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்ல பக்குவமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கொதிக்கிற கிரேவியில் அப்படியே போடணும். கிரேவியை வந்து ஒரு மீடியமில் வச்சுக்கோங்க. நல்ல லோலையும் வேண்டாம், ஹைலையும் வேண்டாம், மீடியமில் வச்சுக்கோங்க. அது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து இதே மாதிரி சின்ன சின்ன வடை மாதிரியோ இல்லாட்டி சின்னதுமாக கொழுக்கட்டை மாதிரியோ பிடிச்சி போடலாம். சின்ன பால்ஸாக உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பப்படுதோ அந்த ஷேப்பில் போடலாம். இது மாதிரி பிடிச்சி வச்சுட்டு கூட நீங்கள் மொத்தமாக கிரேவியில் அங்கங்கே போட்டு விட்டுக்கலாம். தீ வந்து ரொம்ப மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுக்க இறால் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டே நம்ம இறால் போட்டோம் அப்படின்னா இறால் வந்து ரொம்ப வெந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதனால இந்த ஸ்டேஜில் போடுங்க. அப்போ அந்த ஃப்ளேவரும் வந்து தக்கடியில் நல்லா இறங்கிடும். இறால் போட்டுட்டு ஸ்பூன் வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு 2 பக்கமும் அலசி விட்டுக்கோங்க. இது அப்படியே மூடி போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தக்கடி வந்து நல்லா வெந்திருக்கும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பரிமாறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ். மட்டன் தக்கடி மாதிரி ரொம்ப லேட் ஆகாது. இப்போ சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம தக்கடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.